நீங்கள் மதரசாவில் படித்த பாடங்களை கொஞ்சம் எனக்கும் சொல்லித்தாருங்கள். குர்ஆன் ஓதுவதை ஒழுக்கங்கள். 1. உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். 2. ஒழுங்குடன் இருக்க வேண்டும். ஒளியில்லாமல் குர்ஆனை ஓதக்கூடாது. 3. குர்ஆன் ஓதும்போது மிகவும் ஒழுக்கமாக அமர வேண்டும். 4. குர்ஆன் இறை பார்வையில் வைக்க வேண்டும். 5. குர்ஆன் மேலுரை தான் இருக்க வேண்டும். 6. என்று சொல்லி ஓத துவங்க வேண்டும். 7. குர்ஆன் ஓதும்போது பேசாமல் இருக்க வேண்டும். ஏதாவது அவசர அவசிய பேச்சுக்கள் இருந்தால் பேசிவிட்டு என்று சொல்லி ஓத துவங்க வேண்டும். 8. அல்லாஹ் நம் ஓதலை கேட்கின்றான் என்று இதயத்தோடு நாம் ஓத துவங்க வேண்டும். மீதி உள்ள பக்கத்தை நான் சொல்கிறேன். 9வது, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை கேட்பதற்கு அல்லாஹ்வின் புனித வசனம் அதை சபித்தாத்தி ஓத வேண்டும் என்று எண்ணத்தில் ஓத வேண்டும். 10வது, குர்ஆனின் கால்களை திருக்கும்போது விரலால் வாயை தொட்டு திருக்கக்கூடாது. 11வது, குர்ஆன் ஷரீஃப் கிழியாமல் அழுக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும். 13, குர்ஆன் ஷரீஃப் எடுக்கும்போது நெஞ்சோடு அணிந்து கண்ணியமான ஒன்று எடுத்துக்கொண்டு வர வேண்டும். 14, குர்ஆன் ஷரீஃப் வைக்க இடம் உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். 14, குர்ஆன் ஷரீஃப் ஓதும்போது முதுகு பக்கமோ கால் பக்கமோ உட்காராமல் இருக்க வேண்டும். 15, குர்ஆன் ஷரீஃப் ஓதும்போது நான் அல்லாஹ் திருப்திக்காக தான் ஓதுகிறேன் என்று எண்ணத்தில் ஓத வேண்டும்.